தீபிகா, அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இஸ்ரேல் ஈரான் இடையேயான இந்த 12 நாள் போர் முடிவுக்கு வந்துவிட்டதாக அறிவித்த போதிலும் இன்று காலையில் இஸ்ரேலில் மிர்சபா நகரில் 7 மாடி கட்டிடங்கள் மீது ஈரானின் ஏவுகணைகள் வீசி தாக்குதலில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகின. இதே போல ஈரான் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் காகிதத்தில் மட்டும்தான் போர் நிறுத்தம், களத்தில் போர் நிறுத்தம் இல்லை என்று சர்வதேச ஊடகங்களில் செய்தி வெளியான சூழ்நிலையில் டொனால்டு டிரம்ப் இப்பொழுது புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருப்பதால் இனிமேல் இரு நாடுகளும் தாக்குதல் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்றும், இஸ்ரேல் ஈரான் ஆகிய 2 நாடுகளும் அமைதி காக்க வேண்டும் என்றும், நேற்று இரவில் இருந்தே அந்த 6 மணி நேரத்தில் இருந்து 24 மணி நேரத்திற்குள் முழுமையான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துவிட்டது என்ற அறிவிப்பையும் டொனால்டு டிரம்ப் வெளியிட்டிருக்கிறார். இதனால் 2 நாடுகளும் இனிமேல் தாக்குதல் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்ற புதிய அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். நேற்று இரவில் இருந்து 2வது அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக வெளியிட்டிருக்கிறார். இந்த புதிய அறிவிப்பில் இரு நாடுகளும் அமைதி காக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் மீண்டும் தாக்குதல் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது, 2 நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும், போர் நிறுத்த ஒப்பந்தத்தை 2 நாடுகளும் ஈரானும் இஸ்ரேலும் இனிமேலும் மீறக்கூடாது என்ற வேண்டுகோளையும் வலியுறுத்தலையும் டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள அந்த புதிய அறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறார். தீபிகா.